நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வாரம் வந்த ஹாலிவுட் வரவான ஒரு 3D ஐமேக்ஸில் பார்த்தா ஒரு குட் ஃபிலிம் மூவியாக வந்திருக்க த ப்ரிடேட்டர் பேட்லைன்ஸ் மூவியோட திரைப்படம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 9வது பாகமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாகத்தை பார்த்துட்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த படத்தை, ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் மூவி. இந்த படத்தை பார்த்தாலே தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கதை புரியும். இந்த படத்தை இயக்குனர் வந்து டான் ட்ரெக்பெர்கின் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. திரைக்கதை முழுக்க பெட்ரிக் ஜான்ஸ் அவருடைய ஸ்டோரி பிளேயில் தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவங்க வந்து ஜிம்ஸ் டான்சன், ஜான் தாம்சன், இவங்க 2 பேர் தான் மெயின் ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லோன் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் படத்தோட 8 பாகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும். 2 உலகத்துக்குள்ளே 2 இருப்பாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க உலகத்தை நீ மனுஷனை நீ தொடக்கூட முடியாதா அப்படின்னு சொல்லி தன் மகனுக்கு சவால் கொடுக்குறாரு. அப்போ நீ ஒரு மகனே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு தாண்டி ஒரு ஆபத்தான நிலையில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையனை, ஒரு வில்லனை வந்து சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து கொண்டு போய் காட்டுறாங்க. அதில் வந்து நிரூபித்து காட்டுறாரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு படத்தோட மீதி லைனாக வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் எஃபர்ட், மியூசிக், பேக்ரவுண்டு, சிஜி, எடிட்டிங், கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், 3D விஷுவல் இதெல்லாம் வந்து பக்காவே கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவு ஜெப் கண்டோர், அதாவது ஒரு முழுக்க இந்த படம் வந்து நைட் விஷன் கேமரா மூவி தான் நிறையா எடுத்திருக்காங்க. உள் இன்டோர் மூவி தான் வந்து இது முழுக்க விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து தெளிவாக வரணும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இல்லாமல் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து தெளிவாக வந்து அவங்க கையில் வந்து கொடுக்கணும்னுக்காக இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. நடிப்பு, அதாவது கேரட் சூஸிங் பார்த்தீங்கன்னா எலின் பென்சின், ரிம் ஸ்கான்ஸ், கோலாலாமா அப்படிங்க அவங்க 3 பேர் தான் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் பார்க்கும்பொழுது அவங்களுடைய நடிப்புக்கு திறமை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா வர கேரக்டர் வர மேக்ஸ் பென்டின்ற கேரக்டரும் சரி, அந்த மகனுக்கு வரையிருந்து நான் அந்த எதிரி நாட்டில் இருக்கவன் நம்ம போய் அழிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் சரி, விஷுவல் வைஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ட்ரீட்டாகவே கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சாரா லான்சன், அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஹாலிவுட் படம்னாலே ஒரு ஹாலிவுட் மேக்கிங் லெவலில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் பேட்லைன் மூவியில் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட ரோலை வந்து பக்காவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் என்னதான் வந்து ப்ரொடக்ஷன் பேட்லைன் இப்போ 9ஆம் பாட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு அர்னால்டு நடித்த படம் மாதிரி யாருமே மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து 1990 வந்த படம். அந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் சரி ஃபஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். கடைசி கிளைமேக்ஸில் வந்து கதை வந்து இதுவாக தான் இருக்கும்னு நிறையா இந்த படத்தை பார்த்த ஜேர்னலில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுதான் கதையாக வரும்னு நினச்சி எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த விதத்தில் தான் எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்தில் முடிச்சிருக்காங்க. பெருசாக கதையில் வந்து மாற்றம் கொண்டு வராமல் கிளைமேக்ஸை வந்து மக்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் படத்தோட கதையை எடுத்து வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐமேக்ஸ் 3Dயில் வந்து போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஷுவல் வைஸ் சூப்பராக இருக்கும். ஒரு ஹாலிவுட் மூவினா ஹாலிவுட் மூவி தான்ப்பா. லேகு கிடையாது, விஎஃப்எக்ஸுக்கு இது கிடையாது, சிஜி, டெக்னீஷியன், எஃபர்ட் இதெல்லாம் வந்து பக்காவாக கொடுக்குற ஒரே சினிமா வேர்ல்டு சினிமாவில் ஹாலிவுட் தான் சொல்லலான்ற அளவுக்கு மறுபடியும் ஒரு நிரூபிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்கியூன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். இந்த ஹாலிவுட் ஃபேன்ஸுக்குலாம் இந்த படத்தை வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரை உங்களுடைய உங்கள் ஆர்கியூன் பை பஸ்.